வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களுக்கு சமாதான வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற வாக்குறுதியானது லேவியருக்கு எழுதின பிரியமான லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அன்பானவர்களே, சிலை வழிபாடு வேணாம், ஓய்வுனால நீ அலட்சியம் பண்ணவானா, ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீ பயபக்தியா இருந்த, என் கட்டளையை கை கொண்டா நான் மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி பலன் தரும். இதை சொல்லி இப்போ சொல்கிறாரு, மழை வந்துடுச்சா, பூமி பலன் கொடுக்கும்போது எப்படி இருக்குன்னா, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு இருக்கும். இப்போ விதைச்சதை போர் அடிச்சுட்டு இருப்பீங்க. திராட்சை பழம் பறிக்கிற காலம் வரைக்கும் உங்கள் ஆசீர்வாதம், ஐயோ உன்னோட முடிப்போது அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற நிலையில் நான் உன்னை வைக்க மாட்டேன். ஒரு அறுவடையை நீ செஞ்சு நிற்கும் போதே இன்னொன்று பிரியமல்லே, இதை போரடிக்கும் பொழுது இன்னொன்று அறுவடைக்கு ரெடி ஆகுமா. அதுதான் சொல்கிறாரு, போரடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். இப்போ இப்படி கண்டினியூட்டி ஆஃப் பிளஸிங் ஸ்டாப்பே ஆகாது. ஏன்னா நீ என் வார்த்தையின்படி நடக்க இப்போ உன்னை ஒப்பு கொடுத்துட்ட, பலன் வருது பாரு. அதை எப்படி நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேசத்தில் குடியிருப்பீர்கள், உங்கள் வீட்டில் குடியிருப்பீங்க. எவ்வளோ ஒரு செக்யூரான லைஃப். ஒரு சின்ன டிசிஷன், உன் வார்த்தையின்படி நான் நடந்தால் மழை வருது, பூமி பலன் கொடுக்குது, மரங்கள் கனி கொடுக்குது. என் வாழ்க்கையில் ஒரு கண்டினியூட்டி ஆஃப் பிளஸிங். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பின் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, பிரியமானே, திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பத்தை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் அப்படியே தன் வார்த்தையின்படி உங்களுக்கு செய்வார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். ஆம் சுவாமி, யாரெல்லாம் பற்றாக்குறையில் தொடர்ச்சியான ஆசீர்வாதம் இல்லாமல் சிறுமை, நெருக்கடி, கண்ணீர், கடன், கவலை, பலனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, பலனை வர வைக்கிற உங்கள் வார்த்தையின்படி வாழ, உங்கள் கட்டளையை கை கொள்ள, நான் கர்த்தர்ன்னு சொல்லி சொன்னீங்களே, இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றீர். God bless you, church. Have a blessed day. Amen.